கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? உங்களுடைய கண்ணீரே உங்களுக்கு உணவாய் மாறி போயிற்றா? சஞ்சலத்திலும் தவிப்பிலும் காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே கிடையாது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்டிப்பாக கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். நாம் நம்பிக்கையோடு விதைக்கணும், விசுவாசத்தோடு விதைக்கணும். அதே நேரம் கண்ணீரோடு விதைக்கணும். அப்போ தான் சந்தோஷமாக நம்மளால் அறுவடை செய்ய முடியும். நம்முடைய அழுகையானது நாம் விதைக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நாம் சுகவீனமாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நேர்த்தியான ஊழியங்களை நாம் செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளோ பொருளாதார பிரச்சனைகளோ சரீர வியாதிகளோ தடையாக இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரோடு காணப்பட்டாலும் அந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யணும். பிரியமானவர்களே, விதைக்கும்போது மழை தண்ணீர் நிலத்தை பக்குவப்படுத்தும். நம்முடைய கண்ணீர்கள் மழை தண்ணீருக்கு ஒப்பாக இருக்குது. நாம் விதைச்சு கண்ணீரால், நம்முடைய கண்ணீரால் நீர் பாய்ச்சணும். நம்முடைய பாவங்களுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி அழணும். நமக்காக மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்களுக்காகவும் நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். சபைகள் துன்பப்படுத்தப்படும் பொழுது, விசுவாசிகள் உபத்திரவப்படும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நெருக்கப்படும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கணும். இந்த 2 தினங்களாக ஈரான், லெபனான், இஸ்ரேல் இதை சுற்றி நடக்கிற இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வராமல் இருக்குமா? பாஸ்டர்மா சொன்னாங்க, இதை பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது, மயக்கமே வருது அப்படின்னு சொல்லி எழுதாங்க. பிரியமானவர்களே, நாம் கண்ணீரோடு ஊழியம் செய்யும்போது அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் நற்செய்தியின் விதைகளை, அதாவது சுவிசேஷத்தின் விதைகளை கண்ணீரோடு விதைக்கணும். இதை பற்றி சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட கண்ணீர் இருக்கா? தைரியமாக தேவ சந்நிதிக்கு வாருங்க. எந்த ஒரு வேலைக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய தகுதியை பார்த்து தான் வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. பிரியமானவர்களே, அதுபோல தான் தேவன் தேடக்கூடிய திருப்பணிக்கு சேரவும் சில தகுதிகள் இருக்கணும். விதைக்கிறதுக்கும் திருப்பணிக்கு ரட்சிக்கப்பட்டவர்களோட தகுதி மாத்திரம் பத்தாது.
வேதாகம பட்டப்படிப்பு மாத்திரம் பத்தாது. ஒருவேளை பிஷப் பட்டம் வாங்கலாம், ரெவரண்ட் பட்டம் வாங்கலாம், பிடி பட்டம் வாங்கலாம், எல்லாமோ பட்டம் வாங்கலாம். இந்த பட்டங்கள்லாம் நமக்கு தகுதியா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். பெயருக்கு பின்னாடி 26 எழுத்தையும் ஆஹா ஓஹோன்னு போட்டாலும் பத்தாது. தேவன் நமக்கு திறந்த வாசலை தருவார் அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா? அதற்கு பக்குவமான விதைகளை பெரும் அறுவடைக்காக நாம் விதைக்கணும். கண்ணீரில் நனைஞ்ச விதைகள் தான் கம்பீரமான அறுவடையை தரும். கண்ணீரில் நனைந்த விதைகளை கண்ணீரோடு நாம் விதைச்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்பீரமான அறுவடையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் விதைக்கிறவங்களாக இருப்போம். நம்முடைய பணத்தை ஊழியத்துக்கென்று விதைப்போம். நம்முடைய கண்ணீர்களை ஊழியத்துக்கென்று விதைப்போம். நம்முடைய நேரங்களை ஊழியத்துக்கென்று விதைப்போம். எவ்வளவு அதிகமாக கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். கண்ணீர் உடையவர்கள் ஆண்டவருக்கென்று கண்டிப்பாக திரளும். யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விடுறாங்களோ அவங்கள தேவன் ஒரு பொழுதும் மறப்பவர் கிடையாது. அன்றைக்கு மரியாள் தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்த பொழுது மரியாள் தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமாம், உங்கள் ஜெபம் ஒரு பொழுதும் வீண் போகாது. உங்களுடைய கண்ணீர்கள் நிச்சயமாக கணக்கில் வைக்கப்பட்டிருக்கு. தேவன் அவைகளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருடைய பாட்டிலில் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கண்ணீரில் ஒரு சொட்டு கூட வீணாய் போக ஆண்டவராகிய கர்த்தர் விடமாட்டார். தைரியமாக இருங்க. அந்த மாது கண்களில் நீரை அன்பரேவும் பாதம் ஊற்றினாளே. அந்த மாது கண்களில் நீரை அன்பரேவும் பாதம் ஊற்றினாளே. ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். ஆம் தகப்பனே, என் இதயம் விலையேற பெற்ற அந்த தைல குப்பியை போல் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை உடைத்து ஓற்றட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக உம்முடைய பாதத்திலே கண்ணீர் விழட்டும். வறண்டு போன நிலங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் கண்ணீர் விடட்டும். மருத்துவமனைகளில் வியாதி படுக்கைகளை காணப்படுறவங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் கண்ணீர் விடட்டும். கடன் பிரச்சனையில் காணப்படக்கூடியவங்க, திருமண காரியத்துக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக கண்ணீர் விடுறவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களோடு இணைந்து நாங்களும் கண்ணீர் சிந்தி நம்முடைய பாதத்தில் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய. இயேசு கண்ணீர் விட்டார் என்ற அந்த வார்த்தை எங்களை எவ்வளவா உழுக்குது ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையான தேவனே ஒரு மனிதனுக்காக கண்ணீர் விடுவார் அப்படிங்கும் பொழுது நாங்கள் உங்களுடைய பிரதிநிதி. கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று கண்ணீர் விட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறாங்களோ அத்தனை பேரும் கம்பீரமாக அறுவடை செய்ய அனுகிரகம் செய்யுங்க. எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளாலே நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன்.